Good morning, students. Today, history lesson 3, book page number 66. Today, topic, the industrial working classes people. The industrial working classes did not participate in the civil disobedience movement in large numbers except in the Nagpur region. As the industrialists came closer to the Congress, workers stayed aloof. But in spite of that, some workers did participate in the civil disobedience movement, selectively adopting some of the ideas of the Gandhian program, like boycott of foreign goods as part of their own movements against low wages and poor working conditions. There were strikes by railway workers in 1930 and dock workers in 1932. In 1930, thousands of workers in Chotak Nagpur tin mines wore Gandhi caps and participated in protest rallies and boycott combined. But the Congress was reluctant to include workers' demands as part of its program of struggle. It felt that this would alienate industrialists and divide the anti-imperial forces. Listen ma, last class business classes இந்த டைப் பீப்புளை பற்றி படித்தோம். டூரிங் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் இந்த டைப்பில் வந்து உங்களுடைய ட்ரேட் வந்து ரெண்டாவது இருந்தது ஹியூஜ் பெனிஃபிட்டு, அதாவது ப்ராஃபிட் கிடச்சது. இவங்க வந்து அயல்நாட்டு பொருட்களை வந்து இறக்குமதி செய்வதை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணாங்க. அவங்களுடைய ருபீ ஸ்டர்லிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்நாட்டு பொருள்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு 2 வாணிக தளங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது யாருன்னா 2 சிறப்புமிக்க தொழில் அதிபர்கள். ஃபர்ஸ்ட் ஒன் புருஷோத்தம தாஸ், தக்கூர் தாஸ் அண்டு ஜிடி பிர்லா. இவங்க 2 பேர் தான். ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஸ் காங்கிரஸ் இன் 1920. செகண்ட் ஒன் Federation of the Indian Chamber of Commerce and Industries FICCI in 1927. நெக்ஸ்ட்டு இவங்களோட எய்ம் என்னதுன்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், இவங்க சேம் அதே போல் தான் அயல்நாட்டு அதாவது ஃபாரின் குட்ஸை வந்து இறக்குமதி செய்வதை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணாங்க. அந்த பொருள்களை வாங்கவோ விற்கவோ கூடாதுங்கிற மாதிரி இவங்க அதை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணாங்க. அடுத்து வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து எந்த ஃப்ரீடம் கிடைக்கல, அதாவது சுவராஜ் கிடைக்கல. ஸோ அவங்க வந்து பாதி பேர் வந்து அதில் ஆர்வம் குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டைப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து காங்கிரஸ் வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள கட்டாயப்படுத்தி அதாவது ட்ரேடுக்கு அவங்கள கம்பல் பண்ணாங்க, அதெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இதுதான் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த ஹெட்டிங். டுடே த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸஸ் இந்த டைப் பீப்புள் என்னன்னு பார்ப்போம். இவங்க வந்து சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் வந்து கலந்து கொள்ள லார்ஜ் நம்பர்ஸ்
except Nagpur region. இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அதாவது தொழில் அதிபர்கள் வந்து காங்கிரஸோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. ஒர்க்கர்ஸ் வந்து தனியாக பிரிஞ்சுட்டாங்க. இந்த ஒர்க்கர்ஸுமே பாதி பேர் வந்து காந்தியோட பாலிசியை வந்து பின்பற்றி சிவில் டிஸ்ஒபீனியன்ஸ் மூமெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. இவங்க கலந்துக்கிட்ட காரணம் என்னென்னா லோ வேஜஸ் மீன்ஸ் குறைந்த ஊதியம், அதாவது அகெயின்ஸ்ட் லோ வேஜஸ் அண்டு புவர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். இதுக்காக இவங்க கலந்துக்கிட்டாங்க இந்த ஒர்க்கிங் பீப்புள். நெக்ஸ்ட் வந்து இவங்களுமே ஃபாரின் குட்ஸை வந்து இறக்குமதி செய்யக்கூடாது அப்படின்னு பாய்காட் பண்ணாங்க. அடுத்து வந்து கிளர்ச்சிகள் வந்து சோட்டா நாக்பூரில், அதாவது டீன் மைன்ஸ் போர், அதாவது அந்த சுரங்கத்தில் வந்து அங்கே வச்சு கிளர்ச்சிகள் அதிகமாக நடந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் ரயில்வே ஒர்க்கர்ஸ் இன் 1930, செகண்ட் டக் ஒர்க்கர்ஸ் இன் 1932. டக் ஒர்க்கர்ஸ்னால் கப்பல்களை வந்து செப்பனிடும் துறை ஒர்க்கர்ஸு. ரயில்வே ஒர்க்கர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், இருப்பு பாதை, அந்த அதில் வேலை செய்யும் ஒர்க்கர்ஸ். இடம் வந்து சோட்டா நாக்பூர். ஞாபகம் வச்சுக்கோமா, அண்டர்லைன் பண்ணிக்கோ, மேப்பில் கேட்கலாம். நாக்பூர் அண்டு சோட்டா நாக்பூர். அது வந்து 1930 வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து கலந்துக்கிட்டாங்க. எங்கள் சோட்டா நாக்பூரில் என்னது, அங்கே வந்து சுரங்கம் என்னது, டின் மைன்ஸ். ஓ சரி. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒர்க்கர்ஸ் வந்து கலந்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா குறைந்த ஊதியம் சொல்லிட்டு புவர் working condition, low wage, poor working condition. சரி. நெக்ஸ்ட்டு காங்கிரஸ் மக்கள் வந்து அதிகமாக இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அதாவது அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. ஃபாரின் குட்ஸ் எல்லாம் பாய்காட் பண்ணாங்க, அதாவது அது பண்ணாங்க. இதுதான் இந்த பேரோடைய மீன். Listen ma, last group of people heading women. Another important features of the civil disobedience movement was the large scale participation of women. During Gandhiji's short march, thousands of women came out of their homes to listen to him. They participated in protest marches, manufactured salt, picketed foreign cloth and liquor shops. Many went to jail. In urban areas, these women were from high caste families. In rural areas, they came from rich peasant households. Moved by Gandhiji's call, they began to see service to the nation as a sacred duty of women. Yet, this increased public role did not necessarily mean any radical change in the way the position of women was visualized. Gandhiji was convinced that it was the duty of women to look after home and help be good mothers and good wives. And for a long time the Congress was reluctant to allow women to hold any position of authority within the organization. It was in only on the symbolic presence.
நிசமா சோஷியல் குரூப், அதாவது டிஃப்ரெண்ட் டைப் சோஷியல் குரூப்பில் லாஸ்ட் ஹெட்டிங் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன். இந்த பேராக்கு நான் மீனிங் சொல்கிறேன். உமன்ஸ் கூட சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் மூமெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அதாவது காந்திஜி ஆரம்பித்த ஷார்ட் மார்ச் ஆர் தண்டி மார்ச், இதில் அதிகமான உமன்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. மேனுஃபேக்சர் சால்ட்டு அண்டு பிகெட்டட் foreign cloth and liquor shops இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அதிகமான உமன்ஸ் கூட ஜெயிலுக்கெல்லாம் போயிருந்தாங்க. அர்பன் ஏரியாவிலேருந்து ஹை காஸ்ட் ஃபேமிலிஸும் ரூரல் ஏரியாவிலேருந்து ரிச் பீசன்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸும் கலந்துக்கிட்டாங்க. காந்திஜி பெண்கள் எல்லாத்தையும் தேசப்பற்றை பற்றி எடுத்து கூறி எல்லாருமே சேக்ரெட் டியூட்டி ஆஃப் உமன் அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு மக்கள் கூட்டம் இருந்தால் மட்டும் போதாது, இதை வந்து புரிஞ்சதும் உங்களுக்கு தேசப்பற்று உங்கள் மனசில் வரணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து போனார். உமன் சொன்னால் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாங்க. அடுத்து உமன்ஸ் பற்றி காந்திஜி ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுக்குறாரு. உமன் டு லுக் ஆஃப்டர் ஹோம் அண்ட் ஹெல்த், பி குட் மதர்ஸ் அண்ட் குட் ஒய்ஃப்ஸ் அப்படின்னா அவர் புகழ்ந்து பேசினார். நெக்ஸ்ட்டு விருப்பமில்லாத பெண்களை கூட காங்கிரஸ் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து அவங்களுக்கு தேசப்பற்றை பற்றி எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஆர்வத்தை வளர்த்து ஒரு சங்கமெல்லாம் அமைச்சு அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. இறுதியில் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு வந்து தேசப்பற்று என்ற ஒரு உணர்ச்சி வந்து அவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இதான் இந்த பேருடைய மீனிங். லிசன்மா, சால்ட் மார்ச் ஆர் தண்டி மார்ச் காந்திஜியோட தலைமையில் நடந்தது. எதுக்கு இந்த மார்ச் நடந்ததுன்னா, ஆங்கிலேயர்கள் சால்ட்டுக்கு டேக்ஸ் போட்டாங்க. அதுக்காக தான் இந்த மார்ச் நடந்தது. இதனுடைய குறிக்கோள் என்னென்னா, அபாலிஷ் த சால்ட் டேக்ஸ். எல்லாமே நம்ம படிச்சுக்கிறோம். எத்தனை பேர் சேர்ந்தாங்க, ஆரம்பித்த இடம் வந்து குஜராத்தில் சபர்மதி, ரீச் ஆன இடம் வந்து அதாவது காந்தியுடைய சபர்மதி ஆசிரமம் ரீச் ஆன இடம் வந்து தண்டி. எப்போ இது முடிஞ்சது அப்படின்னா April 6 ரீச் த தண்டி. இது எல்லாமே நம்ம படித்தாச்சு. எத்தனை பேர் அதாவது காந்திஜியோட தலைமையில் நடந்தது. காங்கிரஸ் ப்ளஸ் வாலண்டியர்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. 78லேருந்து 1000 வரைக்கும் இருந்தாங்க. இதில் கடைசி பேரால் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, உமன்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. எத்தனையோ உமன்ஸ் கூட அடிதடியெல்லாம் பட்டாங்க, ஜெயிலுக்கும் போனாங்க. இதுதான் சால்ட் மார்ச் தண்டி மார்ச் மீனிங். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன்மா, இந்த கிளாஸோட டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் இவளை பற்றி படித்தாச்சு. ஃபஸ்ட் குரூப் யாருன்னா ரிச் பீசன்ட்ரி கம்யூனிட்டிஸ், செகண்ட் poorer peasantry communities, third
business classes people. Fourth, industrial working classes people. Last, participation of women. இந்த 5 types people படித்தாச்சு. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோ, டயத்தை வேஸ்ட் பண்ணாத. இயர்லாம் மேப்பில் கேட்பாங்க. Read thoroughly, study well. Thank you, students.